ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவா அவர் கையாலேயே சமைச்சு சிந்துக்கு உடம்பு முடியலன்ட்டு குழம்பு சோறெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த மகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு வராங்க. அக்கா இங்கே பாருக்கா, இந்த சிவா என்ன வேலை பண்ணுறான்னு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்கக்கா. எனக்கு பார்க்கும்போதே அருவருப்பாக இருக்குது, நீ வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு பார்த்தா சிவா கையால் சிந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க கை அடிப்பட்டதுனால அதுக்கப்புறமா சிவா என்ன காரியம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா சிந்துவை, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தாண்டி இது மாதிரிலாம் நடந்துக்கிற, நீ எப்போ தான் இந்த வீட்டை விட்டு போவையோ தெரியல, உனக்கு நாங்கள் எவ்வளோ முறை சொல்லியிருக்கோம் நீ சிவா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு, அதை விட்டுட்டு சிவாவை ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ சிவா என்ன சொல்கிறான்னா, பெரியம்மா சிந்து கையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் நான் ஊட்டி விடுறேன், சாப்பாடு ஊட்டி விடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. உடனே இல்லை மகா ஏய் நீ இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவள் உன்னை பண்ணி வச்சிருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கும் நீங்கள் தான் காரணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு. ஏன் சிந்துவை இந்த வீட்டில் ஏன் தண்ணி எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அன்னபூர்ணி அக்கா அவளை ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால தான் அவள் இந்த வீட்டில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மகா. அதுக்கு சிவா சொல்கிறாரு, உங்களையும் தான் பெரியம்மா இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் எல்லா பொருளையும் பயன்படுத்தலையா, சிந்து மட்டும் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அன்னபூர்ணி மகா அவள் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் அவள் இங்கேயே தண்ணி எடுத்துக்கிட்டோம், வெளியெல்லாம் போய் எடுக்க வேண்டான்றாங்க. அதுக்கப்புறம் சிவா நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ற, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அவளுக்கு உதவி பண்ணக்கூடாது, எந்த இதுவும் செய்யக்கூடாது, சிவா நீ வா உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. சாரி பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க, சிந்து என்னுடைய மனைவி, அவளுக்கு அக்னி சாட்சியாக பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நான் அவள் கழுத்தில் என் கையால் தாலி கட்டியிருக்கேன். அவள் என் தாலியை சுமக்கிற வரையும் அவள் என்னுடைய மனைவி, அதனால் அவளுக்கு உதவி பண்ணுறதுக்கு யார்கிட்டேயும் எந்த அனுமதியும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த காலத்துலேயும் கடைசி வரையும் நாங்கள் இது மாதிரி தான் வாழ்வோன்னு இருந்தாக்கா, நீங்கள் எங்களை ஏற்றுக்கிற வரையும் நாங்கள் இது போலவே வாழ்வோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பிரிய மாட்டோம்னு சிவா ஆணித்தரமாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அன்னபூர்ணி அம்மா வீட்டில் திடீர்னு கரண்ட்டு ஆஃப் ஆகிடுது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தம்பி, அக்கா மேலே மொட்டை மாடியில் படுத்துக்கலாமான்றாரு. சரி எல்லாரும் மொட்டை மாடியில் படுத்துக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ சுவாதியை கூப்பிட்றாங்க, வா சுவாதி மேலே படுத்துக்கலான்னு. ஐயோ எனக்கு புழுக்கமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் சொல்கிறாரு, சுவாதி உனக்கு பயமாக இருந்தால் நீ என் பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்றாரு. உடனே பைரவிக்கு கோவம் ஆறுமுகம் தலையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அவங்க பயமாக இருக்கும்னு சொல்லலை, எக்ஸாக்டாக இருக்கும்னு சொன்னாங்க, வாயை முடிக்கின்னு கம்முன்னு படு அப்படின்றாரு. ஆனால் சிவா சிந்துவை காணோன்னு தேடுறாரு. ஐஷு கேட்குறாங்க, அண்ணா என்ன பண்ணுற, உன்னை பெரியம்மா கூப்பிட்டாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சிவா, இல்லை சிந்துவை காணோம் அதான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஷு சொல்கிறாங்க, சிந்துவை யாரும் இந்த இடத்துல தூக்கிட்டு போக மாட்டாங்க, நீ பெரியம்மா கூப்பிட்றாங்க பாரு என்னான்னு போய் கேளுன்றாங்க. உடனே சிவா போயிட்டு எல்லாரும் மாடியில் படுத்துக்கிறாங்க. தூங்கும்போது சிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் இது சிவாவை பார்க்க வராங்க. மாடிக்கு அவர் பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்துட்டு படுத்துக்கிறாங்க. படுத்துக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற சொம்பு தண்ணியெலாம் கீழே தட்டி விட்டுடுது. மகா எழுந்து, ஏ சிவா என்னடா அங்கே சத்தம்ன்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் தாமான்றாங்க. என்னடா பெட்ஷீட்டில் என்னவோ ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏன் கைதாமான்றாங்க. உடனே சிந்து சிவா பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு ஒரே ரொமான்ஸுங்க. சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அழகியே அந்த சாங்குக்கு சரியான ரொமான்ஸ் போதுங்க. நாளைக்கு அந்த ரொமான்ஸ் கதையில் சிவாவும் சிந்துவும் எல்லார்கிட்டையும் மாட்டிப்பாங்களா என்னன்னு பார்க்கலாமா? அது வரையும் காத்துருவோம். நன்றி, பாய்.